துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3600ஆக உயர்ந்துள்ளது. 14000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்புப் பணிகளுக்கு உதவ முன்வந்துள்ளன. உலகில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்படும் மண்டலங்களில் ஒன்றாக இருக்கும் துருக்கியில் அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்பட்டாலும் நேற்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கம் அந்நாட்டையே உலுக்கியுள்ளது. சிறிய எல்லையில் உள்ள காசியான்டெப் நகரை மையமாக கொண்டு ரிக்டர் அளவில் 7.8 பதிவான நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. மாலத்தியா நகரில் மக்கள் சாலையில் தஞ்சமடைந்திருந்த போது கட்டடம் இடிந்து விழுந்ததால் அவர்கள் பதறி அடித்து ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. காசியான்டெப் நகரில் உள்ள பல்பொருள் அங்காடியில் நிலநடுக்கத்தால் பொருட்கள் சிதறிவிடும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. துருக்கியின் அதானா, குகுரோவா, மலாத்தியா நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. காணும் இடமெல்லாம் கட்டட இடிபாடுகளாக காட்சியளிக்கின்றன. நிலநடுக்கத்தால் பேரழிவு ஏற்பட்டதை அடுத்து துருக்கி ராணுவத்துடன் இணைந்து பொதுமக்களும் மீட்புப் பணியில் களமிறங்கியுள்ளனர். இந்நிலையில் ரிக்டர் அளவுகோலில் 7.6 மற்றும் 6 அலகுகளாக அடுத்தடுத்து நில அதிர்வுகள் உணரப்பட்டன. தேர்பகீர் பகுதியில் மீட்புப் பணியின் போது சேதமடைந்த கட்டடத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. துருக்கியை போலவே சிரியாவின் பல்வேறு இடங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பெஸ்னயா என்ற கிராமத்தில் இருந்த பெரும்பாலான கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உடனடியாக சிரியாவுக்கு விரைந்த ரஷ்ய ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 100 வீரர்களும் மருந்துகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்களும் தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். துருக்கிக்கு மீட்புப் படை மற்றும் மருத்துவ குழுவை அனுப்பி வைத்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இதனிடையே டெல்லியில் உள்ள துருக்கி தூதரகத்திற்கு சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஆறுதல் தெரிவித்தார். துருக்கியில் 1999ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 17,000த்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததைப் போல தற்போதைய நிலநடுக்கமும் துருக்கி வரலாற்றில் வடுவாக மாறியுள்ளது. துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த பேரழிவு மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாகவும் அனைவரும் ஒற்றுமையாக நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். துருக்கியில் பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் நலமுடன் இருப்பதாக இஸ்தான்புல்லில் படித்து வரும் மாணவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் அளித்துள்ளார். துருக்கிய ஜனாதிபதி ரஜப் தய்யிப் எர்டோகான் அவர்கள் 7 நாட்களுக்காக தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் மற்றும்
தேசிய கொடி ஹாஃப் மாஸ்ட் என அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அறிவித்துள்ளார். மற்றும் ஒரு வாரத்திற்காக எல்லா கல்வி நிலையங்களான யுனிவர்சிட்டி, ஸ்கூல் மற்றும் அலுவலகங்களை விடுமுறை விடுத்துள்ளார். இதுவரைக்கும் 25 நாடுகளிலிருந்து இராணுவ வீரர்கள் துருக்கியை வந்தடைந்துள்ளனர். இப்பொழுது துருக்கியில் கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் படிக்கின்றனர். அந்த மாணவர்களுக்கிடையே 9 11 தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்குள்ளனர். அந்த 9 மாணவர்களில் 6 மாணவர்களை நாங்கள் இதுவரைக்கும் தொடர்பு கொண்டுள்ளோம். எல்லா மாணவர்களும், அந்த 6 மாணவர்களும் நல்லபடியாக இருக்கிறார்கள். மோசமான வானிலையால் துருக்கியில் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக துருக்கியைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் மெஹமத் ஒஸ்டூக் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் அளித்துள்ளார். Southeastern Turkey hit by this earthquake, about 10 provinces of Turkey, very strong, felt in hundreds of kilometers. For example, Ankara, having 600 kilometers far away from the earthquake zone. Search and rescue operations are difficult, but though this difficult mission, Turkish Rescue and Search Operations and Disaster Management Authority mobilized all personnel to the earthquake zone, and also NGOs with their rescue and search and rescue teams, and also some volunteers traveled there to help people affected by the earthquake. Rescue operations are continuing, and it will continue for many days, because there is a race for race by time because of weather conditions. Some places rainy, some places snowing, and in most of the places temperature is -0. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடைகிறது. அதிமுக சார்பில் வேட்பாளருக்கான படிவத்தில் கையெழுத்திட அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தென்னரசு இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. இதில் காங்கிரஸ் சார்பில் EVKS இளங்கோவன், அதிமுக OPS அணி சார்பில் செந்தில் முருகன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் அமமுக சார்பில் சிவபிரசாந்த், தேமுதிக சார்பில் ஆனந்தம், நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நேற்று 13 பேர் மனுக்களை தாக்கல் செய்தனர். இதுவரை 59 பேர் மனுக்களை தாக்கல் செய்த நிலையில் மனு தாக்கலுக்கான அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதனிடையே இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கான பொதுக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதல் படிவங்களை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் நேற்று ஒப்படைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் CB சண்முகம், EPS சார்பில் களமிறங்கும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு 2501 பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்ப்பு வாக்கு எதுவும் பதிவாகாத நிலையில் 145 பேர் வாக்குகளை பதிவு செய்யவில்லை என்றார். ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பொதுக்குழு பரிந்துரைக்கப்பட்ட திரு தென்னரசு அவர்களை பெரும்பான்மை வாக்குகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். 2646 வாக்குகளிலே 2501 வாக்குகள் திரு K தென்னரசை வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தை போட்டியிட வேண்டும் என்று பொதுக்குழு உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுக வேட்பாளருக்கான A மற்றும் B படிவத்தில் கையெழுத்திட இடைக்காலமாக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று
அதிமுக சார்பில் வேட்பாளர் தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அவருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட உள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். இதன் பிறகு மனுக்களை திரும்பப் பெற 10ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தலா 60 தொகுதிகளை கொண்ட நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் வரும் 27ஆம் தேதி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கலும் இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தங்களது வேட்பாளர் செந்தில் முருகனை திரும்பப் பெறுவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளரை திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிடம் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் உள்ள இல்லத்தில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூப்பா கிருஷ்ணன், இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடாது என்பதற்காக தங்களது தரப்பு வேட்பாளர் செந்தில் முருகனை திரும்பப் பெறுவதாக தெரிவித்தார். இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறுவதற்காக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் எங்களுடைய வேட்பாளர் அருமை தம்பி செந்தில் முருகன் MBA லண்டன் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து விலகுகிறார். தங்கள் தரப்பு வேட்பாளருக்கு போதிய ஆதரவு இல்லாத காரணத்தால் இடைத்தேர்தல் வேட்பாளரை OPS அணி வாபஸ் பெற்றுவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2501 பொதுக்குழு உறுப்பினர்கள் EPS வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர். 70 மாவட்ட செயலாளர்களும் 755 ஒன்றிய செயலாளர்களும் 61 MLAக்களும் 3 MPக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். OPS முன்மொழிந்த வேட்பாளரான செந்தில் முருகனுக்கு 136 பொதுக்குழு உறுப்பினர்கள், 5 மாவட்ட செயலாளர்கள், 30 ஒன்றிய செயலாளர்கள், 4 MLAக்கள் மற்றும் 2 MPக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் சேதமான நெற்பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் மழையால் நெற்பயிர் பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்திய அமைச்சர்கள் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிர்ச்சேத கணக்கெடுப்பு வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறையால் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கனமழையால் 33% மற்றும் அதற்கும் மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நெல் அறுவடை தரிசில் விதைக்கப்பட்டு சேதமடைந்த இளம் பயறு வகைகளுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு 3,000 ரூபாயும், கனமழையால் பாதிக்கப்பட்ட உளுந்து விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் 8 கிலோ பயறு விதைகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் அறுவடையை உடனடியாக மேற்கொள்ள 50% மானியத்தில் நெல் அறுவடை இயந்திரம் வாடகைக்கு வழங்கப்படும் என்றும், மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பயிர் அறுவடை பரிசோதனைகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும், கூடுதலாக மீண்டும் தற்போது அதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இழப்பீட்டிற்கு விவசாயிகள் வரவேற்பும் அதிருப்தியும் தெரிவித்துள்ளனர். உளுந்து பயிர் வகைகளுக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணம் போதுமானது அல்ல என மயிலாடுதுறை விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய விவசாயிகள் தமிழக அரசு நிவாரணத் தொகையை மறுபரிசீலனை செய்து உயர்த்தி தர வேண்டும் என்றும், 100% மானியத்தில் உளுந்து பயிர் விதைகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். ஹெக்டேருக்கு 3,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஏக்கருக்கே கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு இந்த நிவாரணம் பத்தாது. இதேபோல் நாகை விவசாயிகளும் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க பயிர்பட்டது ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் போட்டிருக்கோம். அதுல ஒரு 10,000 கூட எங்களுக்கு ஈடு செய்ய எடுக்க முடியாது. எனினும் தமிழக அரசின் நிவாரண அறிவிப்புக்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு முழுவதும் பாதித்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதை முழுமையா வரவேற்கிறோம். 50% மானியத்தில் உளுந்து பயிர் வழங்குவதற்கு பதிலாக அதற்குரிய தொகையை வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த நிவாரணம் போதுமானது அல்ல என்றும் அவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தி இருக்கிறார்.
தற்போது அரசு அறிவித்துள்ள இழப்பீடு என்பது போதுமானதாக இல்லை. விவசாயிகளின் கோரிக்கைகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், டெல்டா மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை உரிய முறையில் மதிப்பீடு செய்யாமல் இழப்பீட்டுத் தொகையை அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள், அதிகாரிகள் குழுவினர் ஒரே நாளில் அரைகுறையாக பார்வையிட்டதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகளின் ஈரப்பத வரம்பை அதிகரிப்பது குறித்து நேரில் ஆய்வு செய்வதற்கான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. உடனடியாக ஆய்வுப் பணிகளை தொடங்க இந்த குழுவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யும் நெல்மணிகளுக்கான ஈரப்பத வரம்பை 16% 22% அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து நெல்மணிகளை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் குழுவை மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைத்துள்ளது. இதில் பெங்களூருவில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு பிரிவு தொழில்நுட்ப அதிகாரிகள் பிரபாகரன், போயா ஆகியோரும் சென்னையில் பணியாற்றும் யூனுஸும் இடம்பெற்றுள்ளனர். குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பிரபாகரன் செயல்படுவார் என்றும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாதிரிகளை இந்த குழுவினர் விரைந்து சேகரித்து தமிழ்நாட்டில் உள்ள பிராந்திய ஆய்வகத்தில் ஆய்வு செய்து அறிக்கையை அமைச்சகத்திற்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி மத்திய குழுவினர் தங்களது ஆய்வை இன்று தொடங்குகின்றனர்.